அடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. எதிரியால் சிறைபிடிக்கப்பட்டு அசோகவனத்திலே கருணை மிகுந்த மரங்களின் அடியிலே அன்னை சீதாதேவி சிறை வைக்கப்பட்டு இருக்கின்றாள். அப்போது ராமபிரானின் பக்தனாக, தூதுவனாக, ஆருயிர் நண்பராக அங்கே செல்கின்றார் ஹனுமன். ராமபிரானது வெற்றி செய்தியை அன்னையாகிய சீதாதேவியிடம் தெரிவிக்க சீதாதேவி அகமகிழ்ந்து உளம் மகிழ்ந்து மகிழ்ச்சி உற்று அருகிலே இருந்த வெற்றிலை கொடியை எடுத்து அனுமன் மீது போட்டு ஆசீர்வாதம் செய்கின்றார். ஆகவேதான் ஆலயங்களிலே அனுமனுக்கு வெற்றிலை கொடியை பக்தர்கள் சாற்றுகின்றார்கள். அதாவது வெற்றிலையை மாலையாக போட்டு தங்களது குறைகளை தெரிவிக்கின்றார்கள். வடநாட்டிலே உள்ள ஆலயங்களில் அனுமனின் சிலாரூபத்தின் மீது வண்ண செந்தூரத்தை உடலெங்கும் பூசி இருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அன்னையாகிய சீதாதேவியை முதலில் அனுமன் பார்த்தபோது திடுக்குடுகின்றார். ஏனென்றால் அன்னையின் நெற்றியிலே அன்னை இட்டு இருந்த பொட்டானது, அந்த வண்ண திலகமானது அனுமனுக்கு இரத்த காயமாக தெரிகின்றது. எதிரியால் அன்னைக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்று பதறி கவலையுற்று என்ன காரணம் என்று வினவிய போது அன்னை சீதாதேவி தெரிவிக்கின்றால், போருக்கு செல்கின்ற வீரர்கள் தீர்க்க ஆயுசுடன் திரும்பி வருவதற்கும், பெண்கள் என்றென்றும் சுமங்கலி பெண்களாக இருப்பதற்கும் நெற்றியிலே வகுடு எடுத்து அதன் உச்சியிலே வண்ண செந்தூரத்தை இட்டுக் கொள்வார்கள். அதையே தான் நானும் செய்திருக்கின்றேன் என்று கூற, அதை கேட்ட அனுமன், இதுநாள் வரை இந்த செய்தி நான் அறியாத பாவியாக இருந்து விட்டேனே என்று அன்னை உளம் மகிழ அகம் மகிழ அந்த வண்ண செந்தூரத்தை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொள்கின்றார். ராம அவதாரம் முடிந்துவிட்டது. வைகுந்தம் செல்வதற்கு முன் ராமபிரான் அனுமனை பார்த்து, நீயும் என்னுடன் வந்துவிடு என்று கூற, அதற்கு அனுமன், வைகுந்தத்திலே ராமநாமம் ஜொலிக்குமா என்று கேட்டபோது அதற்கு ராமபிரான், அங்கே ராமநாமம் ஜொலிக்காது. எனது ராம அவதாரம் பூமியிலே முடிந்து விட்டது. நான் அங்கு கிருஷ்ணனாக காட்சியளிப்பேன் என்று கூற, இந்த உலகம் உள்ளவரை உனது திருநாமத்தை இங்கே உள்ள ராம பக்தர்கள் இடைவிடாது ஜபித்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே நான் இங்கேயே தங்கி அந்த ராமநாமத்திலே கலந்து விடுகின்றேன் என்று தனக்கு கிடைத்த அளப்பரிய வாய்ப்பை மறுத்து விட்டவர் தியாகத்தின் சின்னம், ஆர்ப்பணிப்பின் திருவுருவமாக விளங்கக்கூடிய ஜெய் ஹனுமான், ஜெய ஹனுமான். ஓம் நமச்சிவாய். அடிய திருப்பா